ஆயர் அருள் செல்வம் ராயப்பன் என் மைந்தர். நான் தேர்ந்து கொண்டேன், இவருக்கு செவிசாயும். நான் மிக எளிய குடும்பத்திலே பிறந்தேன். 8 பிள்ளைகள், 4 பேர் செத்துட்டாங்க நான் பார்க்காதையே. எங்க அப்பா அம்மா படிக்கல, கை நாட்டு தான் எங்க அம்மா. நான் இறந்த 5வது பிள்ளையாக இருந்திருக்கலாம். 4 பேர் பிழைத்தோம். 4 பேரில் படித்தது நான் மட்டும்தான். திருத்தொண்டராவதற்கு 2 மாதங்களுக்கு முன் என் தாயை இழந்தேன். குருமடத்தில் சேர்ந்த முதல் வருடம் என் தந்தை இழந்தேன். 2 அண்ணன்கள், ஒரு தம்பி. அண்ணன்கள் அண்ணிகள் அப்பா அம்மாவாக இருந்து வளர்த்தார்கள். அன்பு தாய் அன்னை கன்னிமரியாள் வழிநடத்தி வந்தார்கள். ஒவ்வொரு கடவுளுக்கு நன்றி. இன்னும் நான் படித்த பல்வேறு நிலைகளை எல்லாம் நான் நினைத்து பார்க்கிறேன். சின்ன வயசுல நம்ம கக்கனூர் ஃபாதர் ஆரோக்கியதாஸோட அவர்கிட்ட செருப்பு இருந்தது, என்கிட்ட செருப்பு கிடையாது. எங்கள் வீட்டுக்கு கூட்டு போனேன், மணலை தாண்டி போக வேண்டி இருந்தது. அப்போ அவருடைய செருப்பை வாங்கிட்டு கொஞ்சம் தூரம் தூக்கி எறிஞ்சிட்டு அவர் நான் புல் பூண்டுகள் மேலே நிற்க வைப்பார் என்ன. பிறகு அவர் நடந்து போவார். அப்படி 1 கிலோமீட்டரை நாங்கள் கடந்தோம். பாருங்கள், எல்லாவற்றையும் நினைத்து பார்க்கிறேன். தந்தை அலாஷியஸ் சேவியர் என்னை பைபிள் வாசிக்க வைத்தார். விவிலியத்தில் எனக்கு ஆர்வத்தை தந்தவர். அவற்றை தான் வேற யாரோ படித்ததை கொண்டு போய் நீங்கள் கேளுங்க ஃபாதர் அப்படி. ஃபாதர் ராய், இது நல்லாவே இல்லை கேட்கறதுக்கு, உங்கள் குரல்ல 4 நற்செய்தியாவது படிச்சு கொடுங்க அப்படின்னு. அப்படித்தான் இது உருவானது. போலி விவிலியம் இப்படித்தான் உருவானது. He is also the president of the Canon Law Society of India. The CCBI, Catholic Bishops Conference of India, they have a department called the Canon Law Department Commission, and the secretary of that commission is Dr. Arul Selvam Rayapan. என்னுடைய தாய் கற்றுக் கொடுத்தது நன்றி சொல்ல. எல்லாருக்கும் நன்றி. மாங்கனி நகரமாம் சேலம் மறைமாவட்டத்தின் 5வது ஆயராக பொறுப்பேற்று இன்று 5வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறார் நமது பாசத்திற்குரிய ஆயர் அருள் செல்வம் ராயப்பன் அவர்கள். முதலிலே நமது குழந்தை இயேசு பேராலயத்தில் கால்பதிக்கின்ற பொழுது இந்த மண்ணை முத்தமிட்டு என் உடல் இந்த மண்ணுக்கு சொந்தம் என்று தன்னையே அர்ப்பணித்தார். 60 பங்குகள், 5 மறைவட்டங்கள், 90,000 கிறிஸ்தவர்களின் தலைமை குருவாக ஆயர் ராயப்பன் அவர்கள் விவிலியத்தில் மிகவும் ஆர்வமுள்ளவர். ஆயர் ராயப்ப மிகவும் திறமைசாலி. மேலும் திருச்சபை சட்டத்திலே பாண்டித்யம் பெற்றவர். அவருக்கு செவிசாய்க்க என்னும் விருது வாக்கினை ஏற்று ஆயர் பணியில் கடந்த 4 ஆண்டுகளாக கணக்கற்ற மக்களை இணைய வழியில் இறைவனின் வார்த்தைக்கு செவிசாய்க்க தூண்டும் நமது சேலம் மறைமாவட்ட ஆயர் அவர்களை வாழ்த்துவோம்.